அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் யார் என்று அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் யார் என்று அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். தீ விபத்தில் சேதமடைந்த மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வீரவசந்தராய மண்டப புனைவு பணி எப்போது முழுமையடையும் என மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. அதேபோல் பிரசாதம் தயாரிக்கும் சமையல் கூடம் நவீன முறையில் வேறு எடுத்து எப்போது மாற்றப்படும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சொத்துக்களை மீட்கவும் மீனாட்சியம்மன் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்த கோரிய வழக்கு இந்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்களின் பெயர், ஆக்கிரமிப்பின் அளவு மற்றும் முகவரி அறிக்கையை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு கூறியுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்ந்த மதுரை அவனும் மனுவினை தாக்கல் செய்தார். அதில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உபகோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்கவும் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்த என கோரி வழக்கினை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆக்கிரமிப்பு தொடர்பாக கணக்கெடுப்பு நடைபெற்று வருகின்றன. வீரவசந்தராய மண்டப புனைவு பணி நடைபெற்று வரும் சூழலில் அப்பணிகள் முடிந்தவுடன் குடமுழுக்கு வரை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் தீ விபத்தில் சேதமடைந்த வீரவசந்தராய மண்டப புனரமைப்பு பணி எப்பொழுது முழுமையடையும், பிரசாதம் தயாரிக்கும் சமையல் கூடம் நவீன முறையிற்கு மாற்றப்படும் என கேள்வி எழுப்பினார். கோவில் சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமித்துள்ள பெயர், முகவரி, ஆக்கிரமிப்பின் அளவு உள்ளிட்ட அடங்கிய விவரங்களை அறிக்கை நீதி அறநிலைத்துறை தரப்பில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். சந்திரன், விவரங்களுக்கு நன்றி.